ஒரே ஒரு சிசிடிவி வீடியோ தான் மதுரை ஆதீனத்துடைய டோட்டல் கதையும் க்ளோஸ். இப்போதான் பகல்காம் தாக்குதல் நடந்து முடிஞ்சது. வி வாண்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு போட்டு ஒட்டுமொத்த இந்திய முஸ்லீம்களையும் எதிரிகளாக மாற்றக்கூடிய முயற்சி வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருந்தது. அப்படி முஸ்லீம்களை எதிரிகளாக சித்தரிக்காதீங்க, அது தவறானதுன்னு சொல்லி முடியலை. அதுக்குள்ள மதுரை ஆதீனம் களத்துல குதிச்சிட்டார். நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா, என்னை கொலை செய்ய சதி பண்ணி விட்டாருங்க. என்ன கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்னாரு. உடனே நீங்க யார் மேல சந்தேகப்படுறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்ட உடனே அதெல்லாம் தெரியாது, தொப்பி தாடி அப்படின்னு திருப்பி தொப்பி தாடிங்கிறத அந்த இஸ்லாமிய அடையாளத்தை மட்டுமே தொடர்ச்சியா அவர் முன் வச்சுக்கிட்டே இருந்தாரு. தொப்பி தாடி மதுரை ஆதீனம் தான் சொன்னாரு, நான் போலீஸ்ல எல்லாம் எதுவும் புகார் கொடுக்கல, நான் சிவபெருமான்கிட்ட புகார் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் தான் சொன்னாரு. இப்ப அவரே என்ன பண்ணிருக்காருன்னா, போலீஸ் கொடுத்த அறிக்கை அப்படிங்கிறது தவறா இருக்குது, முன்னுக்கு பின் முரணா இருக்குது, நான் புகாரே கொடுக்கலன்னு போலீஸ் எப்படி சொல்லலாம், நான் எத்தனை முறை கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு அவரே முன்னுக்கு பின் முரணா ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, நான் கம்ப்ளைண்ட் சிவபெருமான்கிட்ட தான் கொடுத்திருக்கேன். உண்மையிலேயே மதுரை ஆதீனம் சம்பந்தப்பட்ட இந்த சம்பவத்துல அப்படி என்னதான் நடந்தது, காவல்துறை வெளியிட்ட அந்த சிசிடிவி வீடியோல அதுல என்னதான் இருக்குது, இதுல யார் மீது தப்பு அப்படிங்கிறத அந்த வீடியோவை டீகோட் பண்ணி இதுல எது சரி அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்க முயல்வோம். ஆதீனம் என்ன பண்றாருன்னா, சைவ சித்தாந்த மாநாடு SRM பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாநாட்டுல என்னை கொல்ல திட்டமிட்டு இருக்காங்க, நல்லதே இங்க சொல்ல முடியாது, இப்ப கூட என்ன கொல்ல முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு பேசினாரு. நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா, என்னை கொலை செய்ய சதி பண்ணி விட்டாருங்க. அதாவது அது வரைக்கும் விபத்தா இருந்த அந்த இன்சிடென்ட் அதுக்கு பிறகு ஆதீனம் பேசினதுக்கு பிறகு கொலை முயற்சியா மாற்றப்பட்டுச்சு. அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்த ஆதீனத்துக்கிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. கொலை முயற்சிங்கிறீங்களே, எப்படி நடந்தது, உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருக்கு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆதீனம் சொன்ன பதிலையும் காவல்துறை வெளியிட்ட சிசிடிவி வீடியோ அதுல என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ரெண்டையுமே நம்ம ஒப்பிட்டு பார்த்துருவோம். இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் உளுந்தூர்பேட்டை ரவுண்டானா பக்கத்துல ஆப்போசிட்ல இருந்து ஒரு மாருதி சுசுகி கார் வந்து வந்துகிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த ரோட்ல பார்த்தோம்னா 2 பேரிகார்டு போடப்பட்டிருக்கு. அந்த பேரிகார்டை தாண்டி வளைஞ்சு அந்த கார் வந்து வருது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இருந்து ஒரு ஃபார்ச்சூனர் கார் ரொம்ப வேகமா வந்து போகுது. அப்ப அந்த ஃபார்ச்சூனர் கார் போகும்போது இந்த மாருதி சுசுகி ஃபார்ச்சூனர் காரினுடைய பின்புறத்துல லேசா உரசி முட்டுது. இந்த ஃபார்ச்சூனர் கார் அப்படிங்கிறது தான் நம்ம ஆதீனம் பயணிச்ச கார். இப்ப இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஆதீனமும் அவருடைய உதவியாளர்னு சொல்லிட்டு அந்த டிரைவரா இருந்த ஒருத்தரும் பேசுறாங்க. அந்த 2 பேருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 2 பேரிகார்டு இருக்கு, அந்த பேரிகார்டை உடைச்சு திட்டமிட்ட சரிதான். உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருந்தது 2 பேருமே குள்ளா போட்டுதான் உட்கார்ந்து இருந்தாங்க. முதல்ல வந்து அங்க இருந்து வந்த அந்த மாருதி சுசுகி கார் வந்து பேரிகார்டை உடைச்சுக்கிட்டு வந்தது, 2 பேரிகார்டையும் உடைச்சுக்கிட்டு நிக்காம வந்தாங்க அப்படின்னு சொல்றது. இப்ப அந்த வீடியோவை பாருங்க. அந்த காரு இந்த பேரிகார்டை உடைச்சிட்டுலாம் வரல, பேரிகார்டில் வளைஞ்சி நேரா வராங்க. ஸோ அவங்க சொன்ன முதல் விஷயம் பொய் அப்படின்னு இந்த விவகாரத்தில் இந்த வீடியோவில் உறுதியாகுது. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வந்த வண்டி இடித்த வண்டி இருக்குல்ல, அந்த இடித்த வண்டி நிற்கவே இல்லை, இடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க, அவங்க மட்டும் கிளம்பி ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வண்டி நிற்கவே இல்லை, அந்த ஸ்பாட்ல நிற்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு பறந்து போயிருக்கானா. ஆனால் இந்த வீடியோவை பார்த்தோம்னா அந்த கார் அந்த பின் பக்கத்தை உரசினதுக்கு அப்புறம் அந்த மாருதி சுசுகி காரு அங்கேயே தான் நிற்கிது. ஃபார்ச்சூனர் கார் பார்த்தோம்னா வேகமாக வந்ததுனால அவங்களால உடனடியாக நிறுத்த முடியாமல் கொஞ்சம் தூரம் கழிச்சு போய் தான் அந்த வண்டியை அவங்களால நிறுத்த முடியுது, கண்ட்ரோலுக்கே அப்போ தான் அவங்களால கொண்டு வர முடியுது. ஆனால் இந்த மாருதி சுசுகி காருங்கிறது எந்த இடத்துல மோத வந்ததோ அந்த ஸ்பாட்லேயே அப்படியே நிற்கிது. அந்த காருக்குள்ளேருந்து டோரை ஓப்பன் பண்ணி ஒருத்தர் வெளியில் வந்து பார்க்குறாரு, எங்கே காருக்கு என்ன டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த கார் அப்படியே ஆதீனத்தோடைய கார் சைடாக போயிட்டு அந்த ரோட்டில் ஓரங்கட்டி நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு அவர் வந்து காரோடைய டேமேஜெல்லாம் செக் பண்ணுறாரு. செக் பண்ணும்போது ஆதீனத்துடைய கார்லேருந்து அவரோட டிரைவர் உதவியாளர்லாம் இறங்கி வந்து இந்த மாருதி சுசுகி ஓட்டி வந்தவங்ககிட்ட பேசுகிறாங்க. இப்போ இதில் என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, இடித்த காரு நிற்காமல் ஓடிட்டாங்க, அவங்க யாருன்னே எங்களால் தெரிஞ்சிக்க முடியல,
அவங்க தொப்பி போட்டு தாடி வச்சிருந்தாங்கிறத மட்டும்தான் எங்களால் பார்க்க முடிஞ்சதே தவிர அவங்கள பற்றின எந்த விவரமுமே தெரில. இடித்த காரு நிற்காம ஓடிடுச்சு, அந்த காரில் நம்பர் பிளேட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த காரில் நம்பர் பிளேட் இருந்ததா இல்லையாங்கிறது இந்த சிசிடிவி வீடியோவில் தெளிவாக தெரியல. ஆனால் இடித்த காரு நிற்காம ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னது பொய் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி இடித்த நபர் அவங்க வந்து எஸ்கேப் ஆகிலாம் ஓடலை, காரை ஓரம் கட்டிட்டு அவங்க கார் டேமேஜ் ஆகிருக்கிறத பார்த்துட்டு அங்கே வந்திருக்கக்கூடிய ஆதீனத்தினுடைய உதவியாளர்கள்ட்ட பேசுகிறாங்க. அங்கே ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிற்காம அந்த ஸ்பாட்டில் பறந்து போயிட்டு அந்த ஹிட் அண்ட் ரன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓடிட்டாங்க, யாருன்னே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஏதோ நாங்கள் கார் கண்ணாடி வழியாக பார்த்துட்டோம், இங்கே தொப்பி வச்சு தாடி வச்சுருந்தாங்கிற மாதிரி எங்களை கொலை பண்ண வந்த மர்ம நபர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இறங்கி நின்று பேசிட்டு தான் கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்ட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த ரோடு அது என்ன ரோடு அப்படின்னு பார்த்தோம்னா, இது உளுந்தூர்பேட்டை சென்னை ஹைவே, நேஷனல் ஹைவே சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 4 வழி சாலை கிடையாது. இப்போ ஆதீனம் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரோட்லேருந்து வந்தவங்க தான் வந்து வேகமாக வந்தாங்க, பேரிகார்டு இருந்தப்பயுமே அவங்க வேகமாக வந்து மோதினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த மாருதி சுசுக்கியோடைய வேகத்தை விட ஃபார்ச்சுனர் கார் வேகமாக போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொன்று, ஃபார்ச்சுனர் கார் ஸ்ட்ரெயிட்டாக தானே போகுது, அவங்க வேகமாக தானே போவாங்க, அங்கேருந்து வரவங்க தானே பார்த்து வரணும் அப்படின்ற ஒரு விவாதம் எழும். ஆனால் இந்த ரோடு சென்னை உளுந்தூர்பேட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த 4 வழி சாலையா அப்படின்னு கேட்டால் அந்த ரோடு கிடையாது. அந்த ரோடு வந்து மேலே பிரிட்ஜில் போகுது, ஹைவே. இது வந்து பிரிட்ஜுக்கு கீழே இருக்கக்கூடிய சர்வீஸ் ரோடு மாதிரியான ஒரு ரோடு. இந்த ரோட்லேயே நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா எதிரில் கூட வாகனங்கள் வர்றதை பார்க்க முடியும். இந்த சர்வீஸ் ரோட்டில் இந்த பக்கம் ஆதீனத்தினுடைய கார் போகுது, அது எதிரில் கூட பார்த்தோம்னா ஆட்டோ வருது, 2 வீலர்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, நிறைய வண்டி வர்றதை இந்த வீடியோலேயே வந்து நீங்கள் பார்க்க முடியும். அப்போ எதிரிலலாம் வண்டி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் ரோட்டில் அந்த எதிரில் அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கூட இருக்குது. அந்த ரோட்டில் இடித்த உடனே நிற்க முடியாத அளவுக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கான வேகத்தில் தான் அந்த ஆதீனத்தினுடைய ஃபார்ச்சுனர் காருங்கிறது போயிட்டுருக்கு. அப்போ முதல்ல சர்வீஸ் ரோட்டில் இவ்வளோ வேகம் போகிறது சரியா அப்படிங்கிற கேள்வி முதல்ல எழுது. அடுத்ததாக பார்த்தோம்னா இதில் யார் மேலே தப்பு அப்படிங்கிற கொஸ்டின் கூட ஓகே, இது வந்து ஒரு டிபேட்டபிள் கொஸ்டின் தான். அங்கே வந்து அந்த மாருதி சுசுகி மேலே தப்பா இல்லை இங்கேருந்து போன ஃபார்ச்சுனர் மேலே தப்பா அப்படிங்கிறது கூட ஒரு டிபேட்டபிள் கொஸ்டின்னே வச்சுக்குவோமே. ஆனால் இந்த கொஸ்டினை தாண்டி இங்கே நடந்தது அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடெண்ட். அது ரொம்ப கிளியராக தெரியுது இந்த சிசிடிவி வீடியோ பார்க்கும்போது. யாருமே இடித்த உடனே பதட்டத்துக்குள்ளாகலை. ஆதீனத்தோட காரும் வந்து பார்த்தோம்னா நிறுத்திட்டு இறங்கி வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்து ஐயோன்னு பதட்டத்தோடலாம் ஓடி வரல, நிறுத்திட்டு இறங்கி வந்து பேசுகிறாங்க. இடித்தவர் இந்த மாருதி சுசுக்கியில் வந்து பார்த்தோம்னா பொறுமையாக இறங்கி முதல்ல காருக்கு டேமேஜ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் ஓரம் கட்டிட்டு அப்புறமா தான் பேசுகிறாங்க. அப்போ இது ஒரு ஆக்சிடெண்ட், அதுவும் ஒரு மைனர் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போ இதில் யார் தப்பு அப்படிங்கிற வாதம் ரெண்டாவது. ஆனால் இவர் ஆதீனம் என்ன பண்ணுறாருன்னா, அதை ஒரு கொலை முயற்சியாக ட்விஸ்ட் பண்ணி அந்த கொலை முயற்சியை செய்தது யார் அப்படின்னா அவங்க தொப்பி தாடி இதை தவிர எனக்கு அவங்கள பற்றிலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு வன்மத்தை பரப்புற மாதிரி பேசுகிறாப்புல. அவருடைய பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அதை சொல்லும்போது தொப்பி தாடின்னு சொல்லும்போது அந்த பாடி லாங்குவேஜில் அவருக்கு வந்து நம்மளை நோக்கி ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கேங்கிற பதட்டமோ இல்லை வேறு ஏதோ ஒரு அச்சமோலாம் இல்லை ஒரு சாதாரண மனநிலையாக கூட இல்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பாடி லாங்குவேஜாக அவர்கிட்ட பார்க்க முடியுது இதை சொல்லும்போது. அதை சொல்லிட்டு அடுத்தது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, போலீஸ்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ்கிட்டலாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நான் சிவபெருமான்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே சிறுபான்மையினருக்கு ஆதரவாக தானே இங்கே எல்லாமே எல்லா சலுகைகளும் அவங்களுக்கு தானே கொடுக்கப்படுது. நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, நான் கம்ப்ளைண்ட் சிவபெருமான்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சிறுபான்மையினருக்கு தானே சலுகைகள், நான் கொடுத்தா இடம் கிடைக்காது. அப்புறம் எனக்கு வந்து இங்கே என்ன கிடைக்கும், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என்ன கிடைக்கும், நான் கொடுத்தாலும் அது பெருசாக எடுக்காது, அதனால நான் சிவபெருமான்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், போலீஸ்லலாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கிறார். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இவர் வந்து ஒரு இந்து மதத்தினுடைய தலைவராகவும் இவரை கொலை பண்றதுக்கு இஸ்லாமியர்கள் வந்தாங்கன்னோ, அது மட்டும் இல்லை அப்படி இவரை கொலை பண்ணாலுமே அதை இங்க இருக்க அரசு சீரியஸா எடுத்துக்காது, ஏன்னா இது சிறுபான்மைகளுக்கு ஆதரவாக தானே இங்க அரசுலாம் நடக்குது அப்படின்னும் ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்குற மாதிரி, மத சிக்கலை மத கலவரத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு பேசியிருக்காரு.
சிறுபான்மையினருக்கு சலுகை, சிறுபான்மையினருக்கு தான் எங்களுக்கு வேணும், பெரும்பான்மையினருக்கு ஓட்டு வேண்டாமா? ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுலேயும் வேகமாக போகிறது இந்த வீடியோ படி பார்த்தோம்னா அந்த ஃபார்ச்சுனர் காராக இருக்குது. அதுலேயும் இவர் என்ன பண்ணுறாருன்னா மதக்கலவரத்தை உருவாக்குற மாதிரி பேசியிருக்கிறார். எந்த ஒரு ஆன்மீக தலைவராவது இன்னொரு மதத்தை சேர்ந்த மக்களை ஒட்டு மொத்தமாக குறி வச்சு, அப்படியே அவங்க வந்த 2 பேர் இடித்தவங்க இஸ்லாமியர்களாகவே இருந்தாலுமே அந்த ஒட்டுமொத்த சமூகத்தை குறி வச்சு இப்படியெல்லாம் பேசுகிறோமே அப்படிங்கிற கொஞ்சமாவது ஒரு 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 சென்ஸ் இருக்கணும்ல. எந்த மத தலைவராவது ஆன்மீக தலைவராவது இப்படி பேசுவாங்களா? 2 வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது, அதில் வந்த ஒருத்தர் இந்து, இன்னொருத்தர் இஸ்லாமியர்னா இஸ்லாமியர் டார்கெட் பண்ணி இந்து தலைவரை இந்துக்களை கொலை பண்ண வந்தாங்கன்னு ஈஸியாக பில்டு பண்ணுற முடியுமா என்ன? இதுவே இந்த இடத்துல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்லாமல் போயிருந்ததுன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சாவே ரொம்ப பயங்கர தலைவலியாக இருக்குது. ஏன்னா இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் எவ்வளோ பெரிய பதட்டம் இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சிசிடிவி காட்சி மட்டும் இங்கே இல்லை அப்படின்னா ஆதீனம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு பதவி, சைவ மடங்களில் மிக முக்கியமான ஒரு பதவியாக இருக்குது. அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கொலை பண்ணுறதுக்கு இஸ்லாமியர்கள் முயற்சி பண்ணாங்க அப்படின்ற ஒரு வெர்ஷன் இங்கே கட்டியமைக்கப்பட்டது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பதட்டத்தை இந்த சமூகத்தில் கிரியேட் பண்ணும், எவ்வளோ பெரிய டிவைடை கிரியேட் பண்ணும். ஏதோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுனால இன்னைக்கு ஆதீனத்தினுடைய வெர்ஷன் எல்லாமே பொய் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருக்கு. அப்போ இல்லை அப்படின்னா, அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை அப்படின்னா இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் சமூக பதட்டத்தை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கு, ஒரு விஷயத்தை நம்ம எப்படியெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு. ஒரு செய்தி பகிரப்படுது, ஒரு தலைவர் பேசிட்டாரு அப்படிங்கிறதுனாலேயே ஒரு சமூக பதட்டம் இங்கே உருவாயிடாமல் பார்த்துக்க வேண்டிய கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் மக்களுக்கு இருக்க வேண்டியது அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்குது. இது சம்பந்தமாக போலீஸ் வெளியிட்டு இருந்த அறிக்கையில் பார்த்தோம்னா காலை 9:45 மணி அளவில் மாருதி சுசுகி வாகனத்தின் மீது இந்த ஃபார்ச்சுனர் 2 காரும் மோதிக்கிட்டதில் பக்கவாட்டில் ஒரு லேசான சேதம் ஏற்பட்டிருக்கு. 2 தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களாவே 10 மணி அளவில் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை ஆதீனத்தை கொலை முயற்சி செய்ததா சமூக வலைதளங்களில் பரவுது. மதுரை ஆதீனமே இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. முதற்கட்ட விசாரணையில் பார்த்தோம்னா கொலை முயற்சி நடந்ததுக்கான சதி எதுவும் நடந்ததா தெரில அப்படின்னு சொல்லிட்டு, இது தொடர்பாக மதுரை ஆதீனமோ அவர்களை சார்ந்தவர்களோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எந்த புகாரும் இதுவரை கொடுக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ போலீஸ் சொல்லியிருக்கக்கூடிய எந்த புகாரும் கொடுக்கல அப்படிங்கிற இந்த தகவலும் ஆதீனம் பத்திரிகையாளர்கள்ட்ட சொன்னது. நான் போலீஸ்டெல்லாம் புகார் கொடுக்கல, அவங்கள நான் நம்பலை, நான் சிவபெருமான்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு ஆதீனம் சொன்ன தகவலும் ஒத்து போகுது. இப்போ ஆதீனம் இதுக்கெல்லாம் மறுப்பு அறிக்கை அப்படின்னு போலீஸ் கொடுத்ததுக்கு மறுப்பு அறிக்கை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தோம்னா நாங்கள் இந்த சம்பவம் நடந்த உடனே 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், அவசர நம்பர் 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உளவுத்துறை போலீஸ்கிட்ட பேசணும், 15 முறைக்கு மேலே போலீஸார்கிட்ட தொடர்பு பண்ணி இதுக்கு விளக்கங்களெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். ஆனால் இதெல்லாம் சொல்லியும் கூட எந்த புகாருமே கொடுக்கல மதுரை ஆதீனம் சார்பா அப்படின்னு காவல்துறை கூறியிருக்கிறது முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு ஆதீனம் அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்போ முன்னுக்கு பின் முரணா இருக்குது அப்படின்னு ஆதீனம் சொல்றாரு இல்லைங்களா, இது எது முரணா இருக்குது அப்படின்னு நமக்கு கேள்வி வருது. ஆதீனம் தான் பத்திரிகையாளர்கிட்ட நாங்கள் புகார்லாம் கொடுக்கல அப்படின்னு சொன்னார், போலீஸும் புகார் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இப்போ அதே ஆதீனம் நாங்கள் எத்தனையோ முறை கொடுத்தோம், போலீஸ் இப்படி சொல்கிறது முன்னுக்கு பின் முரணா இருக்குது அப்படிங்கிறாரு. இதில் எது உண்மை? ஆதீனம் முதல்ல பத்திரிகையாளர்கிட்ட சொன்னது உண்மையா, அறிக்கையில் சொன்னது உண்மையா? அதாவது இந்த சம்பவம் சிசிடிவி காட்சி வெளியானதுக்கப்புறம் இது ஒரு பொய்யான நாடகம் இங்கே நடத்தப்பட்டிருக்கு, பல பொய்யான விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகி ஆதீனத்துக்கு எதிராக அவர் பண்ண தவறை கண்டித்து நிறைய பதிவுகள் வர ஆரம்பிச்சிச்சு. சமூக வலைதளங்களையும் சரி, ஆதீனத்தை சார்ந்தவர்கள் ஆதீனம் மேலாம் இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும், அவங்க எப்படி அவங்க ஒரு மதத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த மக்களையும் குற்றவாளியாக்குற மாதிரி தொப்பி தாடின்னு ஒரு பாடி லாங்குவேஜோட பேச முடியும் அப்படிங்கிறது பல தரப்புடைய கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கு. அதுக்கப்புறம் இவர் என்ன பார்த்தோம்னா நாங்கள் அப்பவே புகார்லாம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெர்ஷனை மாற்றிருக்காரு. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் போன சாலையில் எந்த தடுப்புமே இல்லாமல் சாலை சீராக இருந்தது, சேலம் டு சென்னை சாலையில் தற்காலிக தடுப்புகள் இருந்தும் கூட வேகமாக எங்களுடைய வாகனத்தில் மாருதி சுசுகி வாகனம் மோதியது அப்படின்னு சொல்கிறார். அதாவது இவர் போன பாதையில் தடுப்புகளே இல்லை அப்படிங்கிறாரு. தடுப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சிசிடிவி காட்சி மாதிரி தெரியுது, பார்க்கும்போது தெரியுது. ஆனால் அதை தாண்டி போகிற இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, இவங்க போகிறது சர்வீஸ் ரோடு. இது ரெண்டுத்தையும் ஒரு டிரைவர் கவனிச்சிருக்கணும். எங்கள் பாதையில் எந்த தடுப்புமே இல்லைன்னு நாங்கள் ஹைவேல போகிற மாதிரி சொல்லக்கூடாது,
சர்வீஸ் ரோட்ல போறதுக்குன்னு ஒரு காருக்கு ஒரு வேகம் இருக்குது. அந்த வேகத்துக்குள்ள தான் ஆதீனத்தினுடைய கார் போச்சா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அப்போ ஆதீனம் தான் இந்த சமூகத்தில் முன்னுக்கு பின் முரணான விஷயங்களை சொல்லி மத வெறுப்பை பரப்புற மாதிரியான கருத்துக்களை சொல்லி இங்கே ஒரு குழப்பத்தை விளைவிக்க முயற்சிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது.